சந்தியா ஜானி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. பத்மா வந்து வறுத்தெடுக்கிறாங்க மாயாவை. என்ன உனக்கு நெஞ்செழுத்தம் இருந்தா நீ மாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து என் பையனை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணுன்னு இருந்திருப்ப. இது எல்லாம் மாயாவோட சதி திட்டம் தானே. நம்பாதானே இந்த மாயாவை. இந்த மாயாவெல்லாம் நீ தத்தெடுத்து இந்த வீட்டோட பொண்ணு வாரிசுங்கிற மாதிரி நீ எவ்வளோ சந்தோஷப்பட்ட. இன்னொன்று, இந்த மாயா வெளியில் போனப்ப நீயும் வந்து வெளியில் போனீங்கன்னு அதோட நன்றி விசுவாசம்லாம் இவ இப்படி தான் காட்டுவாளா அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த பள்ளியும் மாயா மேலே போடணும் தான் பத்மாவும் பார்வதியும் மல்லு கட்டிகிட்டு இருக்காங்க அவங்க பையனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. சீனு வந்து தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, நீ எதுக்கு மாயா சீனுவோட போன? நான் தான் கேம்புக்கு வந்தப்ப இது மாதிரி சீனு வந்திருந்தான் பேசியிருந்தான்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, சீனு நீ எப்படிடா இந்த வீட்டுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண? முன்னாடியே இந்த விஷயம்லாம் சொல்லியிருந்தா நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து காதும் காதும் வச்சு முடிஞ்சிருக்கோம். சண்டையோ சச்சரவும் அண்ணன் வந்து ஊர் மத்தியில் எல்லாரும் முன்னாடியும் காலில் விழுவுற மாதிரி போயிருக்காது. இன்னொன்று அசிங்கப்பட்டு நின்றுருக்க மாட்டாங்களே. இப்போ அண்ணனையே வந்து கேள்வி கேட்குற மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு ஆதங்கப்பட்டு நம்ம சிவராமன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மாயா, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நீ எனக்கு இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் செய்வேன் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி பத்மா பார்வதி பேசுகிறத அப்படியே வந்து கேட்டுட்டு ரகுராம் மாட்டுக்கும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நான் உன்னை தத்தெடுத்தேன். ஆனால் எப்படி உன்னை தத்தெடுத்தேன் நல்லா யோசிச்சுப்பாரு. உனக்கு சின்னதாக இந்த வீட்டில் யாரும் சத்தம் போட்டு பேசிட்டா கூட என் மனசுக்கு தாங்க மாட்டேங்குது. நீ வீட்டை விட்டு போனப்ப என் பொண்ணு மாயான்னு நினச்சி தான் நான் உன் கூட வந்தேன். இந்த வீட்டை வந்து பார்த்துக்கிறதுக்கு நான் இல்லைனா எல்லாரும் இருப்பாங்க. நான் உன்னை மலை போல நம்பினேன். நான் யாரு மேலேயும் இவ்வளோ சீக்கிரம் வந்து நம்பிக்கை வந்து வைக்க மாட்டேன். ஏன்னா நான் உன்னை குட்டி ரெகுராமா தான் பார்த்தேன். முதல்ல தெரியுதா உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஆனால் என்னோட நம்பிக்கையே வந்து நீ வச்சிட்டல. நான் அப்படி என்னதான் பாவம் பண்ண அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பத்மாவும் பார்வதி இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு அம்மாவோட புத்தி தானே வந்திருக்கும் இவளுக்கும் மாறுமா அப்படின்னு சொல்லி தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சிடறாங்க அந்த இடத்துல. இதெல்லாம் கேட்டு வந்து நம்ம ஜானகி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க, ரொம்ப பாவங்க மாயா. எப்போதும் உனக்கு ஜானகி உன் தங்கச்சி குடும்பம் தானே ரொம்ப முக்கியமாக போச்சு. அப்படியெல்லாம் இல்லாத அவள் எது செஞ்சாலும் நியாயமாக தான் இருக்கும். இவங்க 2 பேருக்காக ரகுராம் வந்து காலில் விழுந்திருந்தா நியாயமாக தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி ரமணி பாட்டி வந்து கண்ணாபண்ணான்னு கத்துறாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் யாரும் எதுவும் சொல்லாதீங்க, என் மேலே தான் தப்புன்னு சீனு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சும்மானு இரு சீனு, நீ எப்போ அந்த கேம்புக்கு வந்து போனேன்? இவ சொல்லி தானே போயிருப்ப. ஏன்னா இவ தான் வந்து அப்படி தானே நடந்துக்கணுங்கிற மாதிரி இவளோட எண்ணத்திலே வந்து இருந்திருக்குன்னு பத்மாவும் பார்வதியும் கொஞ்சம் ஓவராக தான் பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இல்லைம்மா, ஏன்டா இப்படி பண்ணி தொலைஞ்சிங்க அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னு சிவராமன் வந்து பேசுகிறாங்க. யாருடா உனக்கு இவ்வளோ தைரியத்தை கொடுத்துருப்பா? மாயா விட யாரும் இது மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டாங்கன்னு சொன்னோன்னே மணியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மணி எதுவுமே சொல்ல முடியாமல் கை கட்டி அப்படியே நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மணி. உடனே வந்து நம்ம ரகுராம் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நிப்பாட்டுங்க மாயா, நீ எதுக்காக அவங்க கூட போனேன்? அப்போனா எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்யணும் தானே இது மாதிரிலாம் செஞ்சுருக்க. இந்த வீட்டையே வந்து உனக்காக வந்து மாற்றிருக்கேன். நீ எது செஞ்சாலும் கோவப்பட்டு செய்வ மாட்ட, நிதானமாக செய்வ. இந்த குடும்பத்துக்கு மேலே நீ கௌரவமாக இருப்ப. சிவராமனை காப்பாற்றினதுன்னு இந்த குடும்பமே உன் மேலே விசுவாசியாக நடந்துக்கணும்னு சொல்லிட்டு உன்னை யாருமே வந்து அவ பேர் சொல்லக்கூடாதுன்னா நான் தத்தெடுத்தேன். அதுக்கு நல்ல வந்து பிரதிபலன் எனக்கு காட்டிட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல ரகுராம் வந்து ஆதங்கப்பட்டு பேசுகிறாங்க. முதல்ல கேளுங்க, சீனு வந்து என்னை லவ் பண்ணது எல்லாம் உண்மைதான். அவன் லவ்வை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் தான் வந்து நிராகரிச்சிட்டேன். ஏன் அப்படி செஞ்சேன்னா அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க. அப்புறம் எப்படி மாயா நீ கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்கிட்ட? அதுவும் கோயிலில் உங்கள் அப்பா தானே எல்லா ஏற்பாடும் பண்ணாங்க. ஆமாம், எல்லா ஏற்பாடும் பண்ணாங்க. எனக்கும் சீனுக்கும் காதல் வந்துச்சு. நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் என்ன நடந்துச்சு தெரியுமா? இன்னொன்று, கோயிலில் இப்போ என் கழுத்தில் ஆல்மோஸ்ட் தாலி கட்டியிருக்க வேண்டியது. அந்த சீனை நான் இப்போ சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் சீனை வந்து காட்டுறாங்க. மலை கோயிலில் வந்து தாலி கட்டுறப்ப கரெக்டாக வந்து மாயா ஒரு நிமிஷம் தடுக்கிறாங்க அந்த இடத்துல. என்ன வேணும்? திருப்பி எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி சீனு வந்து கேட்குறாங்க. நீ தானே சொன்ன வீட்டில் வந்து நம்ம 2 பேர் ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லிவிடுவோம். சொல்லிட்டா நிச்சயம் அவங்க ஏதாவது ஒரு வழி கொடுப்பாங்க. நம்ம வாழ்க்கையை எப்படி போகணுன்னு அவங்களே வந்து சொல்லட்டும். ரகுராம்கிட்ட சொல்ல தானே இவ்வளோ நாளாக வந்து பயந்துக்கிட்டு இருந்தோம். நீ நானும் லவ் பண்ணுற விஷயத்த வந்து ரகுராம்கிட்ட சொல்லிவிடுவோம். கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க முன்னாடி நிற்கிறத விட இப்போ நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷன் அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க ஏதோ முடிவு வந்து எடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டி இது எல்லாத்தையும் எங்களை நம்ப சொல்கிறியா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம பத்மாவும் பார்வதியும் கொஞ்சம் என்னை பேச விடுறீங்களான்னு சொல்லி மாயா வந்து சொன்னோன்னே அமைதியாயிடுறாங்க. என்ன பண்ணுறது, நமக்கெல்லாம் இந்த வீட்டில் மதிப்பு மரியாதை இருக்கா? அவளுக்கு தானே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது
ரகுராம்கிட்ட வந்து இன்னும் முடியல, நான் சொல்கிறேன் பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க. உங்களுக்கு சின்னதாக அவமானம் வந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுனாலும் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எமோஷனலாக வந்து அழுவுறாங்க. அண்ணா நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கானே இவ, கைக்காரி வித்தக்காரியா இருப்பா போல இருக்கு. அப்படியே வந்து நடிச்சு நடிச்சு உன் மனசையே வந்து உருக்க பார்க்குறா. அண்ணா இதெல்லாம் நீ நம்பிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லும்போது, சரி மாயா, நீங்கள் இப்போ கடைசி நேரத்தில் ஒரு நல்ல முடிவாக தான் எடுத்து கல்யாணம் பண்ணாமல் இங்கே வந்துட்டீங்க. அதனால தான் அண்ணனோட கௌரவம் காப்பாற்றப்பட்டுச்சு. இது எல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனால் கேம்பில் வந்து நீ வந்தப்ப ஏன் சீனு வரலன்னு சொன்னான். இன்னொன்று, ஏன் நீ வந்து கோயிலில் இருக்கிறப்ப உங்கள் அப்பா ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை வந்து நிப்பாட்டின. சீனுவை நீ எப்படி லவ் பண்ணன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் சீனு வந்து மாயாவை காப்பாற்றலான்னு சொல்லி வந்தாங்கல்ல, அந்த தண்ணியில் வந்து தூக்கி வாரி போட்டுச்சுல, அது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு சீனு மேலே வந்து காதலே வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை நான் ஏன் வேணான்னு சொன்னேன்னா, எனக்கு எங்கள் அப்பாவை விட சீனுவை விட ரெகுராமோட மதிப்பு மரியாதை தான் எனக்கு தோணுச்சு. நான் ரெகுராமோட பொண்ணாக தான் நான் வந்து என்னை கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். அதனால தான் என்னால் சீனுவை வந்து கல்யாணம் பண்ண முடியல. நான் அப்பயே வந்து சீனுக்கிட்ட வந்து சொன்னேன், சாருவை வந்து நீங்கள் நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த விஷயத்த வந்து முன்னாடியே சொல்லிடுறாங்கிற மாதிரி சொன்னேன். அவன் கேட்க மாட்டேன்ட்டான். இப்போ எங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நீ தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட, உன் பக்கம் நியாயம் இருக்குன்னு வச்சுப்போ. கேம்பில் நான் வந்து கேட்டப்ப நீ ஏன் அதுக்கு சரியான விளக்கத்தை கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சிவராமன் வந்து கேட்குறாங்க. ரகுராம் வந்து முறைக்கிறாங்க அந்த இடத்துல மாயாவை பார்த்து. நான் நம்ம குடும்பத்துக்கு நம்பிக்கை துரோகம் எக்காரணம் கொண்டும் எப்பயுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தையும் சொல்ல வராங்க. சீனு தான் வந்து ஃபோன் அடித்து கூப்பிட்டாங்க. ஓ, என் பையன் வந்து ஃபோன் அடித்து கூப்பிட்டாப்புல கல்யாணம் பண்ணிக்கணும்னு, அதனால இந்த சீனை வந்து சொன்னியா? இல்லை, அவன் வந்து என்ன தெரியுமா சொன்னான்னு சொல்லி அந்த விஷயத்த வந்து சொல்லி முடிக்கிறாங்க. எல்லாரும் மூக்கு மேலே விரல வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சீனு நீயாடா அப்படி பண்ண? சீனுவை நம்மளால் பார்த்துருக்கவே முடியாது. அந்த அளவு பிரச்சனை பண்ணியிருப்பாப்புல. எனக்கு என்ன செய்யறதுனே தெரில. அதனால தான் நான் அங்கே போனேன். அதுக்கப்புறமேட்டுக்கு இதான் நடந்துச்சுங்கிற மாதிரி ஒத்துமொத்த கதையும் சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு சீனு இங்கே வாடா அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ரகுராம் வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்படியே அவங்க வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கிறாங்க. சொன்னதெல்லாம் உண்மையா? ஆமா, மாயா சொன்னதுல துளி கூட வந்து பொய்யே இல்ல. அப்பன்னா அந்த பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்திருக்கு. ஓகே. ஆனா அந்த பொண்ணுக்கு உன் மேல விருப்பமே இல்ல. இந்த குடும்பத்தோட மதிப்பு மரியாதை எல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கிற மாயாக்கு நீ வந்து பிரச்சனை பண்ணியிருக்க. அது மாரி பேசினது தப்பு தானே அப்படின்னு சொல்லி சாட்டை எடுத்து சும்மா உரி உரின்னு உரிக்கிறாங்க அந்த இடத்துல. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். துடிச்சு போயிடுறாங்க சீனும் அந்த இடத்துல. ஒரு பக்கம் அடிக்காத அடிக்காதங்கிறாங்க. இவன் பண்ண நம்பிக்கை துரோகத்துக்கு நான் எதுவுமே வந்து விளக்கம் கொடுக்க முடியாது. வெளியில போடா. இனிமேட்டு உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எங்கேருந்தோ வந்த மாயா என் குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்திருக்கா. உனக்கு சின்ன வயசுலேருந்து எப்படியெல்லாம் நடந்துக்கணும் நான் உன்னை ரெகுராமா தானடா பார்த்தேன். நீ என்னோட வாரிசா தான் வருவ. இந்த குடும்பத்தையும் வந்து தூக்கி வந்து நிப்பாட்ட போறேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன்டா. ஆனால் உன்னால இந்த குடும்பம் இப்படியெல்லாம் பிரச்சனையாகும்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி அந்த இடத்துல வீட்டை விட்டு துரத்துற மாதிரி பேசுகிறாங்க. இனிமேட்டு மாயா நீ என்ன முடிவு எடுக்க போற? நீ அவனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னா இப்பயிலேருந்து போய்க்கங்க. அதான் ஊருக்கே தெரிஞ்சு போச்சே இதான் நடக்குதுன்னு. என்ன காலில் விழு. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி ஆனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லைம்மா நான் மட்டும் போகிறேன். சீனு வந்து சொல்கிறாங்க. எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். நான் மட்டும் சீனு போகிற விஷயத்த வந்து நம்ம மணியால் தாங்க முடியல. பத்மா பார்வதிங்க எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க. அவங்களும் எதுவும் செய்ய முடியல. சீனு மாட்டுக்கும் ரொம்ப எமோஷனலாக வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ணங்கிட்ட பேசணும்னா வேறு விதமாக தான் பேசணும்னு சொல்லி பத்மா வந்து யோசிக்கிறாங்க. வேறு பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெட்டி படிக்கையோட வராங்க. இப்போ சீனு இந்த வீட்டில் இருந்தால் நான் இருப்பேன். இல்லைனா நானும் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். முடிவு என்ன சொல்லுண்ணே, உன் கையில் இருக்கு. சொல்லுண்ணே, நான் இந்த வீட்டில் இருக்கட்டா போட்டான்னு பத்மா